எபிசோட் நம்பர் 9ல் நம்ம நியூட்ரிஷன் பிரமிட் வந்துட்டு பார்த்துருப்போம். அதில் 7 லேயர்ஸ் வந்திருக்கும். அதரன்ஸில் சஸ்டைனபிலிட்டி அண்ட் அதரன்ஸில் ஸ்டார்ட் ஆகி கேலரிஃபிக் டெஃபிசிட், எக்ஸசைஸ், செல்ஃப் மானிட்டரிங், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக், அதுக்கப்புறம் கார்பன் ஃபேட் இன்டேக், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு 7 லேயர் இருந்திருக்கும். இது வந்துட்டு டாக்டர் லைன் நாட்டனோட ஃபேட் லாஸ் ஃபார் எவர் புக்கிலேருந்து எடுத்து நம்ம பேசியிருந்தோம். அது வந்துட்டு ஒரு பிரமிடை இன்ஸ்பயர் ஆகிருந்துச்சு. அந்த பிரமிட் வந்துட்டு என்னன்னா டாக்டர் எரிக் ஹெர்ம்ஸோட ட்ரைனிங் பிரமிட் ஃபார் மசில் கெயின் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த பிரமிடில் நமக்கு மொத்தம் ஆறு லேயர் வருது. ஸோ இந்த 6 லேயரில் நம்ம எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலையா, இல்லை நம்ம குருட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கோமா? ஸோ இன்றைக்கி எபிசோடில் இந்த பிரமிடில் இருக்க 6 லேயர் மூலமாக நம்மளோட ட்ரைனிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். த ஃபவுண்டேஷன் லேயர், த பாட்டம் லேயர் ஆஃப் த பிரமிட், இது வந்துட்டு அதரன்ஸில் வரும். அதரன்ஸ்ன்னு சொன்னோம்னா நம்ம ஒரு ட்ரைனிங் பிளானை எடுத்துகிட்டு அதை உடனே கைவிட்டுறது, இல்லைனா வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கே செட் ஆகாத ஒரு ட்ரைனிங் பிளானை எடுத்து அதை நம்ம ஒரு நாளோ 2 நாளோ இல்லை மேக்ஸிமம் 1 வாரம் 2 வாரம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுறது நம்ம ரொம்ப பரவலாக பார்க்குறோம். ஸோ அதரன்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துணும். அந்த லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி தான் நம்ம வந்து ட்ரைனிங் பிளான் வந்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ட்ரெயின் பண்ணுற முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா 4 days per week தான் வந்துட்டு அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ 4 daysன்னு சொல்லும்போது அவங்களான ட்ரைனிங் பிளான் வந்துட்டு மினிமம் 3 இல்லைனா மேக்ஸிமம் 4 இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்துட்டு பண்ண முடியும். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா 5 days இல்லைனா 6 days வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், 2 hours ஒர்க் அவுட் பண்ணணும். இது எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஒருத்தருக்கும் வந்துட்டு அவங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு லாங் டேர்ம் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். அப்படி வரலை அப்படின்னா ஒன்றும் முடியாது. சில பேருக்கு வந்துட்டு வீக் டேஸில் முடிக்க தோணும் 5 நாளுமே, சில பேருக்கு வீக்கெண்ட்ஸில் பண்ண தோணும், விச் இஸ் டோட்லி ஃபைன். அண்ட் சில பேருக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கெடியூல் அந்த மாதிரி மாற்றி வரும்போது அதில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணும். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ 2 ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேஸ் இல்லை அதுக்கப்புறம் 2 வீக்கெண்ட் இது சேர்த்து 4 நாளாக பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்குது. பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் இந்த லாஸ்ட் 1 மாதத்தில் எப்படி இருந்துச்சு, அடுத்த 2 மாதத்துக்கு எப்படி இருக்கும், 3 மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ அடுத்து ஒரு கேள்வி வரும், ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்னா வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு 4 ஷிஃப்ட்டில் கண்டினியூஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போயும் வந்துட்டு அப்பப்போ ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் வரதான் செய்யும். ஸோ ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் வரும்போது எப்பயுமே ஒர்க்குக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஜிம் டைம் வந்துட்டு முடிச்சிடணும். அது ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒர்க்கு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகும்போது ஏகப்பட்ட விஷயம் தலையில் ஓடும். அதுவும் இல்லாமல் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் அந்த ஃபுல் டேயோட அலுப்பு, ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ரெண்டும் இது வச்சு சரியாக பண்ண முடியாதுங்க. ஸோ கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் அந்த மார்னிங் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஒரு பெரிய வேலையை முடிச்சதுனால நமக்கு அடுத்த வேலையை வந்துட்டு அடுத்து ரெஸ்ட் ஆஃப் த டே வந்துட்டு நம்ம நல்லா ஃபாலோ பண்ண முடியும். ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க, ஒர்க்குங்கிறது எப்படி இருந்தாலும் நடந்தணும். ஜிம்மு உள்ளே திணிக்கிறது தான் கஷ்டம். ஸோ ஜிம்மு நீங்கள் முதல்ல முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். நீங்கள் சம்பளத்துக்கு பார்க்குற வேலையை சொல்கிறேன். ஓகே, இது வந்துட்டு அதரன்ஸ் லெவல் 1. நெக்ஸ்ட்டு வால்யூம், இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்குவன்சி, இது 3மே வந்துட்டு செகண்ட் லேயரில் இருக்குது. ஸோ வால்யூம் அப்படின்போது இப்போ 2 நாள் முன்னாடி கூட அந்த மீம் பார்த்துருந்தேன். ஹை வால்யூம் எடுத்தவன் வந்துட்டு நொஞ்சு போயிருப்பான், லோ வால்யூம் எடுத்தவன் தான் வந்துட்டு மஸ்குலராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட வால்யூமுக்கான புரிதலே வந்துட்டு தப்பாக இருக்குது. வால்யூம் என்னென்னா செட்ஸ் மல்டிப்ளைட் பை ரெப்ஸ் மல்டிப்ளைட் பை வெயிட், இது 3 தான். ஆக்சுவலாக அந்த 2 நாள் முன்னாடி போட்டதை வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிப்பேன், செட்ஸ் மல்டிப்ளைட் பை ரெப்ஸ்ன்னு போட்டிருப்பேன். பட் அது கிடையாது, செட் மல்டிப்ளைட் பை ரெப் மல்டிப்ளைட் பை வெயிட், இதுதான். ஸோ இந்த வால்யூம் வந்துட்டு ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா சேலஞ்சிங்காக இருக்கணும். இது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா உங்களால் ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம், ஒன்று உங்களால் தூக்கவே முடியாது. அது ஒன்று. ரொம்ப கம்மியாக போச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு
ரிசல்ட் வராது. உங்களுக்கு அந்த சேலஞ்சிங் க்ரோத்தே இருக்காது, ரிசல்ட் வராது. ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்துட்டு 150 கேஜி வந்துட்டு டெட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் வால்யூம் வந்து 150 கேஜின்னு கொண்டு வரும். ஸோ 50 வந்துட்டு 3 ரெப்ஸாக பண்ணுறதுல ஒருத்தர் ரிசல்ட் வருதுன்னா தியரிட்டிக்கலாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ 10 ரெப் எடுத்து அதை வந்துட்டு 15 தடவை பண்ணாலும் அதே மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ப்ரொவைடட் அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணுங்கிறது. இது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். பட் தென் அந்த ஆளோட எக்ஸசைஸ் பண்ணுற இண்டிவிஜுவலோட எக்ஸசைஸ் மாஸ்டரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரும். ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஒரு வால்யூம் வந்துச்சு அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் வராது. ஸோ வால்யூம் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இவங்க ட்ரையல் அண்ட் எரர் ஸ்டடீஸ் நடந்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, வால்யூம் சேமாக வச்சுருக்கும்போது ஹை ரெப் நீங்கள் பண்ணாலோ இல்லை ஒரு லோ ரெப் நீங்கள் பண்ணாலோ டோட்டல் வால்யூம் ஒரே மாதிரி வர வரைக்கும் உங்களோட மஸ்குலர் க்ரோத்து ஒன்றா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ வால்யூம்ங்கிறது என்னங்கிறது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது ஹை வால்யூமா லோ வால்யூமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. தென் இன்டென்சிட்டியும் அதே மாதிரி தான். இன்டென்சிட்டின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ஹெவியாகவும் வந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களோட லிஃப்டிங் செஷன் ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. பெர் செட்டுக்கு நம்ம பேசுவோம். ஃபுல் செஷன் வந்துட்டு பேசுவோம்னா பெர் செட்டுக்கு நம்ம பேசுவோம். ரொம்ப ஹெவியாக இருக்க பட்சத்தில் உங்களால் ரெப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாது, இல்லை உங்களோட ஃபார்ம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப லைட்டாக தூக்குற டைமில் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சேலஞ்சிங் க்ரோத்தே வராது. ஸோ இன்பிட்வீனில் எங்கே நிறுத்தணும் அப்படின்னா ரெப்ஸ் இன் ரிசர்வ் 7 or 8 நிறுத்தணும். ரெப்ஸ் இன் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் இதுதான். ஸோ ஒரு 80 கிலோ உங்களால் வந்துட்டு 10 ரெப் பண்ண முடியும் ஸ்குவாட்ஸில் அப்படின்னா, ஸ்குவாட்ஸ் கூட தேவையில்ல, எல்லாருக்கும் புரியுமா பேசுவோம். சரி, எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலான ஒரு கோலில் பேசுவோம். லெக் ப்ரெஸ்ஸில் உங்களால் 80 கிலோ வந்துட்டு 10 ரெப் பண்ண முடியும் மேக்ஸிமம் அப்படின்னா 8 ரெப்பில் நிறுத்துகிறோம். அப்போ வந்துட்டு 2 ரெப்பை வந்துட்டு ரிசர்வில் வச்சுக்கணும். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு பேர்ன் அவுட் அவாய்ட் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சேலஞ்சிங் ஏரியா கொண்டு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 2 ரெப்பை ரிசர்வில் வச்சுருக்கோம், நம்ம பண்ணலை. ஸோ அதுக்கு பேர் தான் ரெப்ஸ் இன் ரிசர்வ் அப்படிங்கிறது. ஸோ 2 RIRனா யூ திங்க் தட் யூ ஹாவ் 2 ரெப்ஸ் இன் ரிசர்வ். 3 RIRன்னு சொன்னோன்னா யூ திங்க் தட் 3 ரெப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங் மசில் க்ரோத் வரணும் அப்படின்னா 2 or 3 RIRல தான் இருக்கணும். நீங்கள் 4 பண்ணுற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு வேளை இப்போ 3 பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை டு டூ 1 more and finish it in like 2 RIR. 2 or 3 RIR is good. அதுக்கு கீழே போச்சுன்னா ஒன்றும் பெருசாக ரிசல்ட் இருக்காது. அதுக்கு மேலே போச்சுன்னா பேர்ன் அவுட் அதிகமாக வரும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஃப்ரீக்வன்சியில் தான் வந்துட்டு இப்போ பெரிய பிரச்சனையே வரும். பிபிஎல்லாம் இத்தனை நாள் தூக்கி போட்டு அடிச்சதுக்கு சொல்லுவாங்கன்னா, வாரத்துக்கு அப்படியே 2 தடவை ட்ரெயின் பண்ணோம், அப்போ தான் வந்துட்டு க்ரோத் வரும்லாம் வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாரத்துக்கு 2 தடவைலாம் நீங்கள் வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங்கு பேக்லாம் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே கரெக்டாக இப்போ மேலே சொன்ன வால்யூம் இன்டென்சிட்டி இந்த 2 பாயிண்ட்டையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேக்கு ஹாம்ஸ்ட்ரிங்லாம் வந்துட்டு வாரத்துக்கு 2 தடவை ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களால் ரெக்கவரிலாம் பண்ண முடியாது. சரியா? அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்லாம் வந்துட்டு வாரத்துக்கு 1 தடவை தான் ட்ரெயின் பண்ணணும். ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் வாரத்துக்கு 1 தடவை தான். நீங்கள் ஏன்னா தானே ட்ரெயின் பண்ணும்போது வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை கூட ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி மேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காப்ஸ் வந்துட்டு வாரத்துக்கு 2 தடவை தாராளமாக ட்ரெயின் பண்ணலாம். ஆர்ம்ஸ் வந்து டெய்லி போட சொன்னாலும் போடுவாங்க. அண்ட் செஸ்ட்டு கூட வந்துட்டு 2-3 நாள் போட்டுருவாங்க. ஷோல்டர்ஸ் கூட ஓகே தான். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரெஸ்ஸிங் எக்ஸசைஸ் ஷோல்டர் ரேசஸ்லாம் வச்சு பண்ணும்போது 2 நாள் கூட ட்ரெயின் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கணும். இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் கணக்கில் எடுத்துக்கணும், உங்களோட வால்யூம் அண்ட் இன்டென்சிட்டி இதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களோட ஃப்ரீக்வன்சி இதையும் பார்க்கணும். பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக பேசும்போது எல்லாத்தையும்லாம் நீங்கள் வந்துட்டு 2 தடவைலாம் வாரத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சில மசில் குரூப் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா மசில் குரூப்பையும் நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு 1 தடவை பண்ணுறீங்க. அண்ட் தென் எது வந்துட்டு நீங்கள் வீக் லிங்க்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்துட்டு வாரத்தில் 2வது நாள் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர ஓவராலே நான் வந்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. ஸ்னைப்பரில் இது ஏதோ டிவி சீரீஸ்லேயோ இல்லை ஏதோ இதில் நாவலில் படித்த ஞாபகம் இல்லை, சொல்லுவாங்க
ஸ்னைப்பரில் பார்க்கும்போது குறிப்பாத்து கரெக்டாக வந்துட்டு ஒரு புல்லட்டுக்கு ஒரு இதுன்னு கணக்கு சொல்லணும். AK-47 அசால்ட் ரைஃபிளில் சுடும்போதெல்லாம் அப்படி கிடையாது. கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துட்டு சுட்டுட்டு ப்ரே பண்ணலாம். யூ கேன் ப்ரே இட் ஹேஸ் ஹிட் த டார்கெட்னு சொல்லிட்டு. இது ரீச்சரா இல்லை லீக் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மேனான்னு தெரில, ஏதோ ஒன்றுத்தில் வரும். ஆனால் கான்செப்ட் இதுதான். வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் பண்ணாலும் ஒழுங்காக ட்ரெயின் பண்ணணும். சும்மா நான் 2 தடவை ட்ரெயின் பண்ணுறேன், 3 தடவை ட்ரெயின் பண்ணுறேன், ஒருவேளை கெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் வாரத்துக்கு 3 தடவை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன், 2 தடவை 3 தடவை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒர்க் அவுட் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஒர்க் அவுட் எந்த குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஈஸியாக வெயிட்டை தூக்கிட்டு அதை வந்துட்டு வாரத்துக்கு 2 தடவை தூக்கணுன்னுவாங்க. அதேமாதிரி லெக் ப்ரெஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேரை சேர்ந்து பண்ண வேண்டியது. 3 பேரை 4 பேரை சேர்ந்து பண்ணுறதுக்கு இன்னும் லெக் ப்ரெஸ் பண்ணுறாங்களா இல்லை சோஃபா தூக்குறாங்களா ஒரு மாதிரி தெரியாது. எதுக்கு அப்படிலாம் பண்ணியிருக்காங்களோ தெரில. அதே மாதிரி இந்த வால்யூம் இந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் வந்துட்டு மனசில் வச்சுக்காமல் நான் பிளாட்டூவில் போயிட்டேன் ப்ரோ இப்படின்னு சொல்கிற கேஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாட்டூவில் போகிறீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் அவுட் பண்ணி பிளாட்டூவில் போனீங்களா, இல்லை நீங்கள் எஃபர்ட்டே எடுக்காமல் வந்துட்டு பிளாட்டூவில் போனீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா, வி டோன்ட் நோ த டீட்டெயில்ஸ். பட் டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேசும்போது we see that the obvious mistake they did is like they didn't follow any of this. இவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால தான் இதை வந்துட்டு செகண்ட் லேயராக வச்சுருக்கோம், அதரன்ஸுக்கு அடுத்த லேயராக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்ரெஷன். இப்போ வால்யூம் இன்டென்சிட்டிலாம் வந்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்ரெஷன் பேசலான்னு எப்படி. ஸோ ப்ராக்ரெஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா வால்யூம்லேருந்து வரும். இன்டென்சிட்டி இருக்குது, இப்போ ஃப்ரீக்வன்சி இருக்குது, வால்யூம் 3 பேசணுமா செகண்ட் லேயரில். இதில் இன்டென்சிட்டியை வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவோம். 2 RIR இல்லை 3 RIR அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவோம். ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவோம். வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் வீக்லிங்ஸை 2 தடவை ட்ரெயின் பண்ணுறீங்கிறத ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம எதை வேரியபிளாக எடுத்துக்க போகிறோம்னா வால்யூமை வேரியபிளாக எடுத்துக்க போகிறோம். அப்போ ப்ராக்ரெஷன் எங்கே பண்ண போகிறோம், வால்யூமில் தான் ப்ராக்ரெஷன் பண்ண போகிறோம். வால்யூமுங்கிறது என்னது, செட் மல்டிப்ளைட் பை ரெப்ஸ் மல்டிப்ளைட் பை வெயிட். இதில் நீங்கள் வெயிட்டை ஏற்றினா ப்ராக்ரெஸ் தான், ரெப்பை ஏற்றினாலும் ப்ராக்ரெஸ் தான், செட்டை ஏற்றினாலும் ப்ராக்ரெஸ் தான். அதை எது நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றணும், ரெப்பு தான் ஏற்றணும். ஏன்னா அந்த செட்டுக்கு நீங்கள் அந்த வெயிட்டை வந்துட்டு உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் உங்களோட எக்ஸசைஸ் எக்ஸிக்யூஷனும் செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் முதல்ல ஏற்ற வேண்டியது ரெப்ஸை தான். எத்தனை ஏற்றணும்னா 10 பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 12ன்னு ஏற்றணும், அது போதும். 10 பண்ணிகிட்ருக்க இடத்துல 20 பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரெப்ஸின் ரிசர்வ் 2 வச்சுலாம் நீங்கள் பண்ணும்போது 2 ரெப் நீங்கள் பண்ணாலே பெரிய விஷயம். ஸோ ரெப்ஸு ஃபஸ்ட்டு ஏற்றுங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 12 ஏற்றிட்டீங்க, 2 தடவை ரெப்ஸ் ஏற்றிட்டீங்க, 12 ஏற்றிட்டீங்க, அதுக்கப்புறம் 14 ஏற்றிட்டீங்க. திருப்பி காலம் ஃபுல்லாக வந்துட்டு ரெப்ஸே ஏற்றணும் அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா செட்டு ஒரே ஒரு செட் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். 3 பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 4 பண்ணுங்கள். அதுவும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இது பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு 3 வாரம் ஆயிடுச்சு. 10லேருந்து 12 ஏற்றுறது ஒரு வாரம், 10 வந்துட்டு ஈஸியானதுக்கப்புறம் 10லேருந்து 12 ஏற்றுறதுக்கு ஒரு வாரம், 12 ஈஸியானதுக்கப்புறம் 12லேருந்து 14 ஏற்றுறதுக்கு ஒரு வாரம். ஓகே, 3 வாரம் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு செட்டு மட்டும் ஏற்ற போகிறோம். இப்போ 3 செட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா 4th செட்டு பண்ணுங்கள். 4 செட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா 5th நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஏன்னா அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ 4th செட் நீங்கள் பண்ணுங்கள். 4th செட்டை வந்துட்டு 14 ரெப்புக்கு பண்ண போகிறீங்க. இப்போ 14 ரெப்பு முடியலன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சே கூட ஆரம்பிக்கலாம். 10லேருந்து கூட 4th செட்டு மட்டும் நீங்கள் 10 ரெப்ஸு அந்த மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வெயிட்டு. ரெப்ஸும் ஏற்றியாச்சு, செட்டும் ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் வெயிட் ஏற்றணும். வெயிட்டுங்கிறது எல்லாராலையும் வந்துட்டு 10 கிலோ 10 கிலோலாம் ஏற்ற முடியாது. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் உங்களோட மேக்ஸ் எஃபர்ட் எவ்வளோன்னு தெரியாத டைமில் நீங்கள் 5 கிலோவோ 10 கிலோவோ எல்லா மிஷின்லையும் போட்டு தூக்கிடலாம். ஆனால் மேக்ஸ் எஃபர்ட்டை நீங்கள் நெருங்க உங்களால் மைக்ரோ லெவலில் தான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மைக்ரோ லெவலில் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பெஞ்சு சொல்லணுன்னா ஒரு ட்ரைனிங் பிளாக்கும் எனக்கு 3 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நான் 2.5 தான் ஏற்ற முடியும். அண்ட் ஸ்குவாட்டில் வந்துட்டு நான் 5 kg நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ நான் வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த பிளான்டார் ஃபேசிட்டிஸ் அந்த பிரேக்லேருந்து வரும்போது நான் வந்துட்டு இப்போ 2.5 தான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அண்ட் டெட் லிஃப்ட்லேயும் இன்றைக்கி காலையில் ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்துட்டு 2.5 ஏற்றுறதுக்கு பதிலாக 5 ஏற்றினேன், 5 kg ஏற்றினேன். ஸோ என்னால் அந்த ப்ராக்ரெஷன் வந்துட்டு ஏற்றுக்க முடியல. ஸோ நான் ரொம்ப கிரானுலராக தான் போய்கிட்டுருக்கேன், நான் மைக்ரோ லோடிங் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடுக்கு இப்போ என்னோடய மேக்ஸ் எஃபர்ட்டில் எல்லாத்தையும் இருக்கிறதுனால
வெயிட் ஏற்றணும்னா 2.5 தான் நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் செட்டும் ஏற்றிட்டேன், ரெப்பும் ரெப்பு ஏற்றிட்டேன், செட்டு ஏற்றிட்டேன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட் ஏற்றுறேன். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் எது எந்த வாரத்தில் இருக்கீங்க. நோட்டில் எழுதுங்க, இல்லைனா ஹெவி ஆப்பில் போடுங்க. ஆனால் போடாமல் இருக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். எல்லாம் யோசிக்கிற மாதிரி எல்லாம் சொல்லலை, ரொம்ப ஜெனரிக்காக வந்துட்டு இந்த ஜிம்மில் புதுசாக சேர்ந்தவங்க யோசிக்கிற மாதிரி 3 வாரத்துலேயோ இல்லை 4 வாரத்துலேயோ நீங்கள் பெரிய லெவலில் வெயிட்லாம் தூக்க முடியாது. அது பிகினர்ஸ் லக்கில் நீங்கள் வந்துட்டு அவங்க மேக்ஸ் எஃபர்ட் தெரியாமல் வந்து நீங்கள் தூக்கியிருப்பீங்க. ஆனால் ரொம்ப வருஷம் நீங்கள் வந்துட்டு இந்த இதில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடு ரொம்ப மைக்ரோ லோடிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சில இடத்துல ஈகோ லோடிங் பண்ணி சில பேர் தப்பிச்சிருக்காங்க. பட் தென் அது அந்த லக்கு எல்லா டைம்லாம் அடைக்காது. அதுலேயும் வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங் இழுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி 1 மாதம் பிரேக்கு, அட்லீஸ்ட் 2 வாரம் பிரேக்காவது வந்துடும். 1 மாதம்லாம் வராது, அட்லீஸ்ட் 2 வாரம் பிரேக்காக வந்துடும். ஸோ அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ இது வந்து தேர்ட் லேயர். டு ரிவைண்ட் பாட்டம் ஃபவுண்டேஷன் லேயர் என்ன பார்த்தோம், அதரன்ஸ் பார்த்தோம். அதுக்கு மேலே 5th லேயர் வந்துட்டு வால்யூம், இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்குவென்சி. ஓகே, வால்யூம், இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்குவென்சி. இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு 4th லேயர் ப்ராக்ரெஷன். கோயிங் டு த தேர்ட் லேயர் என்னென்னா எக்ஸசைஸ் செலெக்ஷன். தேர்ட் லேயர் எக்ஸசைஸ் செலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் பார்த்து ஃபஸ்ட் நீங்கள் எத்தனை 4 நாள் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாராலையும் டெட் லிஃப்ட் பண்ண முடியாது, எல்லாராலையும் ஸ்குவாட் பண்ண முடியாது. பட் அந்த குவாடை டார்கெட் பண்ணணும், ஸ்குவாட்டுக்கு பதிலாக குவாடையும் ஹாம்ஸ்ட்ரிங்கையும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஒர்க் அவுட் வந்துட்டு எழுதிக்கணும். இப்போ ஒரு மசில் குரூப்புக்கும் பார்த்தா ஃபவுண்டேஷன் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பேக் டைக் வரும்போது வெர்டிக்கல் புல் 2 இருக்கணும், ஹாரிசன்டல் புல் வந்துட்டு 2 இருக்கணும். அதே மாதிரி லெக் டேன் வரும்போது குவாடை டார்கெட் பண்ணி ஒன்று இருக்கணும், ஹாம்ஸ்ட்ரிங் டார்கெட் பண்ணி ஒன்று இருக்கணும் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு காஃப்க்கு ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் அப்டக்டர்லாம் க்ளூட்ஸ்லாம் வந்துட்டு டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம். இல்லை க்ளூட்ஸை வந்துட்டு 4th மேண்டட்ரி ஒர்க் அவுட் வச்சுட்டு அட்டக்டரை வந்துட்டு எப்போ டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம். அண்ட் செஸ்ட்டுக்கு வரும்போது 3 ஆங்கிளில் நீங்கள் வந்து ஹிட் பண்ணணும். ஃப்ளாட் ஒன்று, இன்க்ளைன் ஒன்று, டிக்ளைன் ஒன்று. எந்த 2 வேணால் ப்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், எந்த ஒன்று வேணால் ஃப்ளை எக்ஸசைஸாக இருக்கலாம். அது டம்பிள் ஃப்ளையாக இருந்தாலும் சரி, மிஷின் ஃப்ளை இல்லைனா கேபிள் ஃப்ளை எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் செஸ்ட்டு ஷோல்டருக்கு வரும்போது அதே மாதிரி தான், கேபிள் வேரியேஷனில் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்துட்டு நீங்கள் டம்பிள்ஸ் வச்சு பண்ணாலும் சரி. லேட்டரல் ஆங்கிளில் ஒன்று வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரியர் டெல்ட்டுக்கு ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் டெல்ட்டுக்கு ஒன்று வரும், ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு ஒன்று வரும். இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ட்ரைனிங் பிளான் வந்துட்டு இருக்கணும். தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரைனிங் பிளான். ஆனால் நீங்கள் எடுக்கிறதுல வந்துட்டு ஒரு பேஸ் லைன் அதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எல்லாத்தையும் அது கவர் பண்ணணும். கவர் பண்ணலன்னா இன்க்ளூட் பண்ணி சரியாகலன்னா வீக் லிங்க் அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டே வைக்கணும். ஸோ இதுதான் எக்ஸசைஸ் செலெக்ஷன். நீங்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அகெயின் நாட் பிளேமிங் எவ்ரி ஒன், எனக்கு வந்துட்டு நானாக சொந்தமாக பிளான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் ஒரு தடையும் கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, இதில் என்ன நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், அது எதுவுமே அதில் இருக்காது. ஃபுல்லாக வால்யூம் டம்பிங் அண்ட் எக்ஸசைஸ் டம்பிங் மட்டும்தான் இருக்குது. இப்படி இருந்தால் எங்கேயா வருமா, சுழுக்கு தான் வரும், கெயின் வராது. இது எல்லாத்தையுமே எழுதி ஸோ எக்ஸசைஸ் செலெக்ஷன் நீங்கள் எழுதும்போது ப்ராக்ரெஷன் நீங்கள் பேப்பரில் எழுத முடியாது, உடனே எழுத முடியாது. ப்ராக்ரெஷன் வீக்லி ட்ராக் பண்ணுறதுல வர விஷயம். ஸோ எக்ஸசைஸ் செலெக்ஷன் நீங்கள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு இத்தனை எக்ஸசைஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிட்டு, அந்த கேல்குலேட் பண்ணதில் இத்தனை செட்டு, இத்தனை ரெப்பு, இந்த வெயிட்டு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஹெவியில் ட்ராக் பண்ணும்போது ப்ரீவியஸ் வெயிட் என்னங்கிறத அழகாக காட்டிடும். ஸோ அதே வெயிட்டை நீங்கள் பண்ணாலும் சரி, தெர் இஸ் நோ ஷேம் இன் டூயிங் த சேம் வெயிட் ஃபார் ஃபியூ வீக்ஸ். ஆனால் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சுன்னா வெயிட் ஏற்றி ஆகும். இதுதான் எக்ஸசைஸ் செலெக்ஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், செட்டு, ரெப்பு, வால்யூம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் செலெக்ஷன் சொல்லிட்டோம். ஆனால் நம்ம அக்கௌண்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்துட்டு டைம் நிறையா போகும். அதுதான் ரெஸ்ட் டைமுங்கிறது செகண்ட் லேயர். இப்போ ரெஸ்ட் டைமுங்க ரெண்டு வித்தியாசம் ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று பாடி பில்டிங் உள்ளது, இன்னொன்று
பவர் லிஃப்டிங் உள்ளது. பாடி பில்டிங் உள்ளது வந்துட்டு 60 செகண்ட்ஸ்லேருந்து 90 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள் அண்ட் ஹைப்பர்ட்ராஃபிக் ட்ரெயின் பண்ணும்போது. பவர் லிஃப்டிங் ஆரம்பிக்கும்போது மினிமம் 3 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். வார்ம் அப் செட்டாக இருந்தாலும் சரி 3 மினிட்ஸில் ஆரம்பிங்க. அண்ட் தென் முடிக்கும்போது மேக்ஸ் எஃபர்ட்டுக்கு வந்துட்டு மேக்ஸ் எஃபர்ட் இல்லைனா ஃபைனல் ஒர்க்கிங் செட் வரும்போது 8 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சில ஸ்டடீஸில் ஹைப்பர்ட்ராஃபிக்கே வந்துட்டு 3 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த எக்ஸசைஸ் செலெக்ஷன் செட்டு நீங்கள் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டு ஒன்றுத்துக்கு 3 நிமிஷம் நடுவில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு ஆகாது. பவர் லிஃப்டிங் வரும்போது ஒரு மெயின் லிஃப்ட்டு 2 ஆக்சசரி லிஃப்ட் அந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக பிரேக் எடுத்தாலும் ஒன்றும் பெரிய லெவலில் லாஸ் வராது. ஆனால் அதுலேயுமே மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் சொல்கிறது. இது நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமில் 90 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஹைப்பர்ட்ராஃபிக் ட்ரெயின் பண்ணும்போது, பாடி பில்டிங் ட்ரெயின் பண்ணும்போது தாண்டாமல் பார்த்துக்கோங்க. பவர் லிஃப்டிங் வரும்போது இதில் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஹெவியில் டிஃபால்ட் டைமரில் போட்டு வச்சுருங்க. ஓகே, அதே மாதிரி ஹெவியில் ஒரு எக்ஸசைஸ் போட்டோன்னே அந்த க்ரீன் டிக் அடிக்கிறீங்கல்ல, அது அடிக்கிறது எப்போ அடிக்கணும்னா செட்டு முடித்த உடனே அடிக்கக்கூடாது. செட்டு முடித்து அடுத்த செட்டுக்கு வெயிட்டு மாற்றணுன்னா வெயிட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் டைமில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரெஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று ஐடியலாக உட்காந்துடணும், இல்லை ஐடியலாக நிற்கணும். யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் நேசல் ப்ரீத்திங். மூக்கு வழியாக மூச்சு விடணும். இது வந்துட்டு அப்போ தான் அது வந்து லங்ஸுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிஜன் வால்யூம் வந்துட்டு போய் சேரும். வாய் வழியாக நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா அந்தளவு போகாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வாயில் டேப் வச்சுட்டு மூக்கு வழியாக இது பண்ணுறாங்க. அவ்வளோ சீனெல்லாம் அது கிடையவே கிடையாது. ஒன்று பிரேக் டைமில் பேசாமல் இருந்தாலே போதும். இன்னொன்று வந்து என்னென்னா, அப்படியும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குன்னா லைட்டாக கொஞ்சம் வாயில் தண்ணி வச்சுக்கோங்க, பேசினா வெளியில் விடும். அது வந்து ஒரு மாதிரி காக்னிட்டிவ் ரெஸ்ட்ரிங் தான். பட் தென் அதுவும் அந்த டேப் வாயில் ஓட்டுற மாதிரி ஓவர் சீனாக இருக்குங்கிறனால தான் அது பண்ணுறது கிடையாது. பெருசாக ரெக்கமெண்டும் பண்ணுறது கிடையாது. அண்ட் ரெஸ்ட் டைமுங்கிறது பார்த்துக்கோங்க. ஒன்று நீங்கள் ஹைப்பர்ட்ராஃபிக் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டர்வலில் வைங்க. இது பவர் லிஃப்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டர்வலில் வந்துட்டு ஹெவியில் வந்துட்டு டிஃபால்ட் டைம் மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் வெயிட்டு மாற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு டைமரை ஆன் பண்ணணும். டைமரை ஆன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து வெயிட் மாற்றக்கூடாது. இது மற்றவங்க மாற்றி கூட சொல்லலாம். ஆனால் என்கிட்ட யாராவது ட்ரெயின் பண்ணாங்கன்னா நான் அவங்கள்ட்ட எப்போயுமே சொல்கிறது ஒரே விஷயந்தான். இப்போ நீங்கள் 60 கேஜி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்குவாட்டில், அடுத்து 70 கேஜிக்கு நீங்கள் போகணுன்னா 70 கேஜிக்கான வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் டைமரை ஆன் பண்ணுங்கள். டைமரை ஆன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் போய்ட்டு இது பண்ணிவிட்டு இது பண்ணாதீங்க. பிகாஸ் எவ்ரி திங் கவுண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வேரியபிள் வந்துட்டு நம்மளே இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. இவ்வளோ பேசியாச்சு. இவ்வளோ பேசிட்டு த டாப் மோஸ்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் என்னதுன்னா டெம்போனா என்னென்னா அது ரிதம்னு கூட சொல்லலாம். நீங்கள் வெயிட்டை எடுக்கிறதும் வெயிட்டை கீழே வைக்கிறதும் வந்துட்டு மொமெண்டம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. மொமெண்டம் யூஸ் பண்ணி பண்ணால் யாருக்கு லாபம்னா நீங்கள் எடுத்துக்க ஜிம்முக்கு மட்டும்தான் லாபம். மெம்பர்ஷிப் காசு மட்டும் தான் வரும். உங்களுக்கு ஒரு சுத்த யூஸுமே கிடையாது, உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஸோ மொமெண்டம் யூஸ் பண்ணாதீங்க, டெம்போ யூஸ் பண்ணுங்கள். டெம்போ யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வெயிட் தூக்கும் போதும் கன்சென்ட்ரிக்கில் மசில் கன்சென்ட்ரிக்கில் இருக்கும்போதும் அண்ட் ஐசோமெட்ரிக்கில் இருக்கும்போதும் எக்ஸென்ட்ரிக்கில் இருக்கும்போதும் 3 இடத்துலையும் வந்துட்டு அதுக்கு லோட் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டை தூக்கிட்டு உடனே கீழே விட்றது, கிராவிட்டிகிட்ட விட்றது, அதுவும் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா ஈக்குவேஷனில் ஹாஃப் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்துட்டு நீங்கள் யூ ஜஸ்ட் லாஸ்ட் இட். ஹாஃப் ஆஃப் த ஒர்க் நீங்கள் பண்ணவே இல்லை. கன்சென்ட்ரேட் பண்ணும்போதும் நீங்கள் வெயிட் தூக்கணும். நீங்கள் கன்சென்ட்ரேட் பண்ணும்போதும் டெம்போ ஃபாலோ பண்ணணும், எக்ஸென்ட்ரிக் பண்ணும்போதும் டெம்போ இது பண்ணணும். ஒரு ரெப்போட 2 ஃபேஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் அதுக்கான இதை வந்துட்டு எக்ஸிக்யூஷனை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கு தான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஒன்று அந்த 1000 அப்படின்னு சொல்கிறது, 2000 அப்படின்னு சொல்கிறது. 1 சொல்லும்போது கன்சென்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் 1000 சொல்லும்போது எக்ஸென்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்னொன்று மிசிசிப்பி, 1 மிசிசிப்பி 2 மிசிசிப்பி அது சொல்கிறது. நிறைய பேருக்கு வந்துட்டு அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்ன க்ரௌடு என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ரோனோம் வச்செல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு ப்ரீத்திங்கோடைய வந்துட்டு மேட்ச் பண்ணி வந்துட்டு ரெப் இது பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் பண்ணுங்கள். சில பேர் 1 மட்டும் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு கீழே இறக்கும்போது 1 சொல்லுவாங்க. அது எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ
பட் நீங்கள் கன்சென்ட்ரிக்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எக்ஸென்ட்ரிக்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எதுலேயும் வந்துட்டு நீங்கள் சும்மா அப்படியெல்லாம் விடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அண்ட் 6 லேயரும் பேசியாச்சு. அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஃபைன். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வரலன்னா வி ஆர் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். இதர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போடுங்க, இல்லைனா வந்துட்டு டிஸ்கார்டில் நம்ம வீக்கெண்ட் சேட்டில் வந்துட்டு டேரெக்டாகவே பேசியுமே வந்துட்டு தீர்த்துக்கலாம். அண்ட் இது இல்லாமல் வேறு என்ன ஆட் பண்ணலாம் அதுக்கு? யா எப்படி நீங்கள் ஆரம்பிக்க முடியுமோ, எப்படி நீங்கள் ஆரம்பித்தா நீங்கள் வந்துட்டு நிறைய நாள் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ஈவன் வென் யூ லைக் மேரிட் அண்ட் ஹேவிங் எ ஃபேமிலி, இது இன்னும் டஃப்பாக இருக்கும். பசங்களையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்போது டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒர்க்குக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகிறது வந்துட்டு இன்னும் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக இருக்காது. ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் வந்துட்டு வீக்கெண்டுக்கு தான் உங்கள் பிளானை வந்துட்டு மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். எது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெய்லி பேசிஸில் செட் ஆகுமோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இருக்கிறதுலே இவ்வளோ நேரம் பேசின இந்த இதுலேயே வந்துட்டு ரொம்ப முக்கியமான லேயராக எதை சொல்லுவேன்னா, அந்த 5th லேயர் வால்யூம், இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி. அதை பிடிச்சிட்டு அது கூட டெம்போவை நீங்கள் பேரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பக்காவாக ரிசல்ட் வரும். அப்புறம் எதுக்கு மீதி இருக்க 4 லேயரை பேசிக்கிட்டு இந்த 2 மட்டுமே பேசிக்கலாம்லாம் சொல்லக்கூடாது. அது எல்லாத்தையுமே எல்லாருமே கோட்டை விடுறது தான். அந்த மாதிரி கோட்டை விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு இது பண்ணுறது. அண்ட் ப்ராக்ரெஷன் இஸ் நாட் அ ஒன் டே திங். இது வந்துட்டு மாத கணக்கில் வந்துட்டு நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணி வருஷ கணக்கில் நம்ம வந்துட்டு ஒரு புது ஆளாக மாறுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு மாதத்துலேயோ இல்லை 2 மாதத்துலையோ எதுவும் நடக்க போகிறதில்ல. 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ எண்ட் ரிசல்ட்டு தெரிய போகிறதில்ல, அப்படி தான் நான் சொல்லணும். ஆனால் நடக்கும், சின்ன சின்ன சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரெஷன் நடக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் காலப்போக்கில் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் இருக்கும், சேஞ்ச் இருக்கும். எந்தெந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிக்குமோ, எந்தெந்த எக்ஸசைஸை பிடிக்கும்னு சொல்லாத, எந்தெந்த எக்ஸசைஸை உங்களால் டாமினேட் பண்ண முடியுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த டாமினேட் பண்ண முடியுங்கிற எக்ஸசைஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு பேக் ஸ்குவாட் இருக்குது, ஃப்ரண்ட் ஸ்குவாட் இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு ஹைப்போட்ரோஃபியாக பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ஃப்ரண்ட் ஸ்குவாட்டும் லெக் ப்ரெஸ்ஸும் தான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ பவர் லிஃப்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால பேக் ஸ்குவாட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் ஸ்குவாட்டில் எனக்கு வந்துட்டு 100 kg ஒரே ஒரு தடவை நான் டச் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இட் வாஸ் லைக் ஸோ ஆசம். அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப நாள் சேலஞ்ச் பண்ணி இது பண்ணேன். ஏன்னா இந்த பார்பல் பேக் ஸ்குவாட்டில் கூட 140 kgலாம் பல தடவை தொட்டாச்சு. அது ஒரே ஒரு ரெப்பு தான் பண்ணேன். பண்ணக்கப்புறம் செகண்ட் ரெப்புக்கு வந்துட்டு அந்த வெயிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, ஷோல்டர்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி எடுத்தது வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் ஸ்குவாட்டில் இருக்க 100 kg. அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் ப்ரெஸ்ஸில், மிலிட்ரி ப்ரெஸ்ஸில் பண்ண 70 kg. மிலிட்ரி ப்ரெஸ்ஸில் பண்ண 70 kgலாம் வந்துட்டு அந்த உடம்பு சுத்தமாட்டி ஒரு மாதிரி ஆடிருக்கும். ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை லிஃப்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரீராக் பண்ணும்போது தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது, பட் உங்களுக்கு வந்துட்டு மொபிலிட்டி லிமிட்டேஷன் இருக்குன்னா மொபிலிட்டியை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் டெட் லிஃப்ட், கன்வென்ஷனல் டெட் லிஃப்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும்னா சுமோ டெட் லிஃப்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்சஸரி. ஆனால் சுமோ டெட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு சைட் பிளேனில் கால் போக மாட்டேங்குதுன்னா அதுக்கான மொபிலிட்டி ட்ரில்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெஸ்ட் டேஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெம்போங்கிற விஷயம் வந்துட்டு இட்ஸ் லைக் ஹவ் யூ ப்ரீத். என்ன வேலை பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு மூச்சு விட்றீங்களோ அதே மாதிரி வந்துட்டு அந்த ரிதம் மெயின்டைன் பண்ணுங்கள். டெம்போ என்றைக்குமே மறக்காதீங்க. இது எல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்கார்பரேட் பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் எழுதின எல்லா ப்ரோக்ராமையும் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து இது எல்லாத்தையும் மனசில் வச்சு பண்ணுங்கள். விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு சில பேரால் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்துட்டு இன்க்ளூட் பண்ண பாருங்கள். லைக் ஒரு வாரத்துக்கு வந்துட்டு 2 பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்த வாரத்துக்கு 2 பாயிண்ட், அந்த மாதிரி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரொம்ப புதுசாக பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுங்கள். விச் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அவ்வளோதான், பாட்காஸ்ட்டோட எண்டு கொண்டு வந்த வாரத்துக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணுனாலோ இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சுனாலோ எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கார்டில் கொஷினை போடுங்க, இல்லைனா வந்துட்டு ஃபேஸ்புக் குரூப் லிங்க் கேளுங்க, இல்லைனா இந்த ஸ்பாட்டிஃபைலேயே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எது முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை எனிவேர்.
தட்ஸ் ஆல். தேங்க்யூ. See you in the next episode.